அனைத்து தமிழ் உள்ளங்களையும் ஓலைச்சுவடி அன்புடன் வரவேற்கிறோம். 2026 மே 26 முதல் 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். ஜோதிடம் என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய வரம் மட்டுமல்ல. ஜோதிடம் என்பது ஒரு சாதி, ஒரு மதம் அல்லது ஒரு வர்ணத்தின் சார்ந்தது அல்ல. ஜோதிடம் என்பது இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மை அளிக்கும் ஒரு சிறந்த அறிவியலே. ஜோதிடத்தில் பரிகாரம் எதுவும் இல்லை. ஆயதினால் அதற்காக நீங்கள் நிறைய பணம் செலவு செய்யாதீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் அதிக நன்மைகள் அளிக்கப் போகிற ராசிகளில் ஒரு ராசிதான் கடக ராசி. 12ஆம் இடத்திலிருந்து நகரும் குரு உங்களுக்கு பலவித நன்மைகள் வாரி வழங்கப் போகிறார். பட்டம் பதவி தரப்போகிறார். சொத்து சுகம் தரப்போகிறார். போன காலகட்டம் செலவு வைத்து உங்களை சோதனை செஞ்சு குரு பகவான் அங்கிருந்து நகருவது தன்னை கோடி நன்மை. இந்த செலவிற்கு ஒரு இறுதி இல்லையா? இந்த செலவு நிப்பாட்ட என்ன வழி யோசித்து கவலைப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசும் குரு பெயர்ச்சியாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி வரப்போகிறது. சந்தேகமே இல்லை. இந்த அழகான அருமையான குரு பெயர்ச்சியிலேக்கு அனைத்து கடகராசியினரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதமும், ஆயில்யம் 4 பாதமும் அடங்கியதுதான் கடகராசி. அறிவு கூர்மையும் ஞானமும் அதிக அன்பும் உடைய கடகராசியினரே, யாரை நெஞ்சில் சேர்த்து வைக்க வேண்டும், யாரை பின்தள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த காலையளவு மிக அருமையாக இருக்கும். இந்த காலையளவு வரைக்கும் மனைவி அல்லது கணவருடன் சண்டை போட்டு பிரிந்திருந்த கடக ராசிக்காரர்களே, கடக ராசிக்காரர்களான ஆண் பெண் இருபாலனருக்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களே சேர்த்து வைக்கும். உங்களே சேர்த்து வைத்து அன்பு பகிர்ந்து உங்கள் குடும்ப பந்தம் பூவணிய வைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் காலம் இது. பழசெல்லாம் மறந்து முன்னேறும் காலமாகத்தான் இருக்கும். தற்போது உங்கள் ராசியில், அதாவது கடகத்தில் உச்சமடைகிற குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். அனைத்து சௌகரியங்களும் தந்து உங்களே மகிழ வைக்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியில் குரு கடகத்திலும் சிம்மத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அக்டோபர் 20 100-120 நாள் குரு பகவான் சிம்மத்தில் போய் திரும்பி வருவார். கடகத்திலிருந்து குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பார்வை கோடி நன்மை. இந்த பார்வை கோடி நன்மை உங்களுக்கு அளிக்கப் போகிறார். அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டும் 12ஆம் இடத்திலிருந்த குரு உங்களுடைய பல நன்மைகளுக்கு தடை செய்துவிட்டு என்றாலும் இனிமேல் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அநேக மகிழ்ச்சி அளிக்கப் போகிறார். ஜென்ம குரு உங்களுக்கு சில உடல் உபாதைகளை தந்தாலும் அதெல்லாம் மிக எளிதாக சமாளித்து விடுவீர்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால் உங்கள் பிள்ளைகள் நன்மை அடையும். அவர்கள் மூலம் நீங்களும் சந்தோஷமடைய செய்யும். ஜோதிடம் போலுள்ள துறைகளில் வேலை புரிபவர்கள், ஜோதிடர்களும் அதிக வருமானமும் புகழும் பெருங்காலம்தான். இந்த காலகட்டம் உங்கள் வருமானம் கூடும், சமூக அந்தஸ்தும் உயரும். உங்களுக்கு நிறைய நூல்கள் படிக்கிற பழக்கம் கூடும். அது மூலம் அறிவும் 10 மடங்கு அதிகரிக்கும். உங்கள் அறிவும் வளர்ச்சியும் பார்த்து உங்கள் கூடையே பழகுவர்களுக்கு பொறாமை வரும் காலம் இது. எதிரிகள் உருவாகாத பார்த்து கொள்ளவும். கடகராசி ஆண்களுக்கு உடம்பு தெம்பாகும் நேரம் இது. உடல் தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி ஆகிய உடல் உபாதைகள் இருந்தவർക്ക് அதுவே சரியாகி புத்துணர்வு வரும். கடகராசிக்காரர்களுக்கு புது பதவிகள் தேடி வரும். தற்போது பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் காலம் இது. பணவரவும் கூடும். கடகராசிக்காரர்களுக்கு அழகு, ஆரோக்கியம் அதிகரிக்கும் நேரம் இது. நீங்களே அதை உணரும் காலமாகத்தான் இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் தேடி வரும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு தூண்டுதலாகும். புது பந்தங்கள் பூவிடும் காலம் இது. உங்கள் மனதே மேக கூட்டங்களுக்கு மேலே நடமாடச் செய்யும். கற்பனைகள் நிஜமாகுதோ என்று தோணும் நேரம் இது.
கடக ராசிக்காரர்களுக்கு புது காதல் உருவாகும் காலம் இது. அதுவும் அனைத்து வயதினருக்கும். எல்லாம் கிரகங்கள் செய்யும் செயல். நீங்கள் புது தொழில் வியாபாரம் ஆகியவை ஆரம்பித்து அதில் லாபமும் ஆதாயமும் பெறும் காலம் இது. தற்போது தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அதில் புத்துணர்வும் வளர்ச்சியும் வந்தடையும். பணவரவும் அதிகரிக்கும். கூட வேலை பார்ப்பவர்களின் மனநிலை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உத்தியோகம் தேவையில்லை, விட்டுடலாம் என்று எண்ணி இருந்தவர்கள் மீண்டும் சந்தோஷத்தோடு உத்தியோகம் பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உங்கள் அலுவலகத்தில் நடக்கும். இதுவரை கோர்ட்டு கேஸு என்று அலைந்திருந்த சாகச்சரியம் மாறி முடிவுக்கு வந்து உங்கள் பூமி உங்கள் கையில் வந்து சேரும். நிறைய கடகராசிக்காரர்கள் கூட்டு தொழில் செய்யலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதை தவிர்க்கிறது தான் உத்தமம் என்று நான் சொல்கிறேன். உங்கள் கேரக்டருக்கு அது உகந்ததல்ல. இதுவரை திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் மகிழ்ச்சியுடன் திருமணம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணையே நீங்கள் கണ്ടെத்தும் நேரம் இது. நல்ல ரீதியில் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள். உங்கள் எதிரிகள் இல்லாதாகும் காலம் இது. உங்கள் மனதும் உடம்பும் இது பொலிவுடன் காணப்படும் நேரம் இது. அப்பா அல்லது அம்மாவிடமிருந்து சொத்துக்கள் வந்து சேரலாம். வெளிநாட்டிலிருந்து பணமும் ஆதரவும் வந்து சேரும் காலம் இது. வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைப்பவர்களுக்கு அதுக்குள்ள அவசரங்கள் கிடைக்கும். மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு டூர் போகிறவர்களும் அநேகம்தான் இருக்கும் இந்த ராசியில். அனைத்தும் உங்கள் சந்தோஷத்திற்கே. 7-8 வருஷமாக பாக்கியம் சந்தோஷம் என்னவென்று அறியாதிருந்த உங்களுக்கு தற்போதைய காலம் பாக்கியமும் சந்தோஷமும் அள்ளித்தரப் போகிறது. ஒரு சில கடக ராசிக்காரர்களுக்கு மனைவி மூலம் நன்மைகள் நடக்கும். குறிப்பாக சொத்துக்கள் வந்து சேரும் அவசரம் உண்டாகும். கடகராசி கலைஞர்களுக்கு இனிமேல் உங்கள் காலம்தான். வெற்றியும் புகழும் உங்களை தேடி தேடி வரும். கடகராசி பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த சோர்வெல்லாம் மாறி புது ஆடைகளும் ஆபரணங்களும் வந்து உங்களை மனதே குதூகலமாக்கும் நேரம் இது. உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல கிரகநிலை என்றால் உங்கள் வீட்டில் இனிமேல் திருவிழாதான். பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகமாக படிக்க ஆரம்பிக்கும். இனி உங்கள் பள்ளி கல்லூரிகளில் உங்கள் பேரும் புகழும் உயரும் காலம்தான். பரீட்சைகளில் வெற்றி பெறலாம். போட்டி பந்தயங்களில் பரிசுகள் வெல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாகனம், புது ஆடைகள், ஆபரணங்கள் வந்து மனம் மகிழ வைக்கும் தருணம் இது. இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்கள் வாழ்க்கையில் புது யுகம் ஆரம்பம். நீங்கள் அதுக்கு வர்ணம் சார்த்துங்கள். அமோகமாக இருக்கும். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஓலைச்சுவடி.